உயிரை பணயம் வைத்துத்தான் நடிகர்களின் மீதுள்ள அன்பை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. தனிநபர் செல்வாக்கை காட்ட கூட்டம் கூட்டுவது முட்டாள்தனம். இந்த மனப்பாங்கு முதலில் மாற வேண்டும் அப்படின்னு அஜித் நிறைய சொல்லியிருந்தாருன்னு. ஆனால் இந்த கேள்வியை வச்சு திமுக தரப்புலையும் நாம் தமிழர் தரப்புலையும் நிறைய சமூக வலைதள பதிவுகளை பார்க்க முடிஞ்சது. அது விஜய் அவர்களை நோக்கிய பதிவுகளாக இருந்ததுண்ணா. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது மட்டும் தான் சொன்னாரா? நிறைய சொன்னார், நானும் சொன்னேன், நிறைய விஷயங்களை சொன்னாரு. மெயினா என்ன சொன்னாரு? இதற்கு விஜய் மட்டும் காரணம் இல்லை, ஊடகங்களையும் சொன்னாரு, நம்ம கிட்டயும் அந்த நம்மளும் காரணம் அப்படின்னு தான் சொன்னார். தொடர்ச்சியா விஜய் அவர்கள் மட்டும் இதற்கு காரணம் இல்லைன்னு சொன்ன போதே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும். AK-47 எடுத்து 1949 PK-47 சுற்றுக்காரு டம்முன்னு. புரியுதா? 1949 PK-47. ஓகே ஓகே ஓகே. என்ன தம்பி PK-47 வச்சு இங்க உருட்டினது யாரு? 1947 உள்ள வந்தது யாரு? இப்போ இவங்க 2 பேரும் தூக்கி AK-47 வச்சு அடிச்சிருக்கிறாரு. அதாவது இந்த கூட்ட நெரிசல் இருந்த மக்களுக்கான இந்த ஒரு அசம்பாவிதத்திற்கு விஜய் அவர்கள் மட்டும் காரணம் கிடையாது. நாமும் ஒரு காரணம், அரசாங்கம் ஒரு காரணம், அவர் தெளிவாக விரிவிக்கிறார், ஊடகமும் ஒரு காரணம் அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ உங்களுடைய அன்பை வெளிக்காட்டுவதற்கு 1000 வழிவகை இருக்குது. உயிரை கொடுத்து தான் நீங்கள் அன்பை வெளிக்காட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லைன்னு சொல்கிறார்ல. மந்தவன் உயிரை கொடுக்காம தான் அவன் என்ன தற்கொலைப்படையா? இல்லை. அப்போ இதற்கு யார் காரணமாக இருக்க முடியுன்றதான் அவர் கோட் பண்ண விரும்புகிறாரு.